ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம்மேட் ஹெர்பல் சோப் தான் வீட்டிலேயே நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சோப் வந்து ஒரு துளி கூட கெமிக்கல் சேர்க்காத ஒரு சோப்பு. இதை நான் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எல்லா ஸ்கின் டைப்காரவங்களுக்கும் இது ரொம்பவே சூட் ஆகும். இது வந்து நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குகிற சோப்பு போலவே நல்ல நுரையும் நல்ல வாசனையோடு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற அந்த 7 வகையான மூலிகையிலிருந்து இயற்கையாகவே கிடைக்கிற அந்த வாசனை தான் இந்த சோப்புக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுத்துருக்கு. இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டுறேன். முக்கியமாக இந்த சோப் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் ஃபேஸ் பேக் போட முடியல, டைம் கிடையாது, பிஸி ஷெட்யூலில் இருக்கோம் அப்படின்றவங்க இந்த சோப்பை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சோப்புக்கு பதிலாக இந்த சோப்பை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸ் பேக்கோ அல்லது நம்ம என்ன ஒரு க்ரீம் ஃபார்மெட்டில் நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க்லாம் போடுற அந்த பெனிஃபிட் இந்த சோப்பை பயன்படுத்தும் போது கிடைக்கும். வாங்க, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய முதல் பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பும் வந்து கடலை மாவோட அந்த பேஸ் தான் இந்த கடலைப்பருப்பு. அடுத்து தான் பாசிப்பயிறு. இந்த கடலைப்பருப்பும் சரி பாசிப்பயிரும் சரி நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய ஸ்கின்னோட ஒயிட்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பூலாங்கிழங்கு. இந்த பூலாங்கிழங்குல இயற்கையாகவே ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி காய வச்சு தான் விற்பாங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ஆரஞ்சோட தோல். உங்களுக்கே தெரியும், ஆரஞ்சோட தோல் வந்து நம்மளுடைய முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி இதுகளெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் கடைகளில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே ஆரஞ்சு பழத்தை தோலை காய வச்சு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியும் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு ரோஜா. நான் வந்து இந்த நாட்டு ரோஜா வந்து ஏன் நம்ம கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே கிடைக்கிற இடத்துலலாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி தேவைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம காய வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கடைகளில் வாங்குறது சம்டைம்ஸ் வந்து நாட்டு ரோஜாலே இப்போ வந்து ஹைப்ரிட் வந்துருச்சு. அதில் ஃப்ராக்ரன்ஸ் அடித்து நமக்கு தந்துடுறாங்க. அதனால் நமக்கு நாட்டு ரோஜா எப்போல்லாம் கிடைக்குதோ, எந்த டைம்லலாம் கிடைக்குதோ அதை நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த மாதிரி நாட்டு ரோஜாவை கலெக்ட் பண்ணி, இந்த நாட்டு ரோஜாவை பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கிராமங்கள்லேயும் கிடைக்கும். இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர். இந்த வெட்டி வேரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணுன்றதில்ல. இதை பயன்படுத்தினவங்களுக்கு ரொம்பவே இதோட பெனிஃபிட் தெரியும். இதை தண்ணியில் கலந்தும் குடிப்பாங்க. இது முக்கியமாக குளியல் பொடியில் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த வியர்வை நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த வெட்டி வேர் பயன்படுத்தி குளிக்கும் பொழுது அந்த வியர்வை நாற்றத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் அந்த நாற்றத்தினால நம்மளுடைய உடம்புல, அதாவது கரெக்டாக கம்கட் கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த பிளாக் கலராக ஆகிற அந்த கருந்தேமலை இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதனால் வெட்டி வேரையும் நம்ம இந்த ஹெர்பல் சோப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக ஆட் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், வைல்ட் டர்மரிக் அப்படின்னு சொல்கிற கஸ்தூரி மஞ்சள். இதை நான் வந்து பவுடர் ஃபார்மெட்லேயே எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம மஞ்சத்தூளை தவிர மற்ற எல்லாத்தையுமே ஒரு அரை நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா பவுடர் பண்ணி கிடைக்கும். நல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல நைஸ் பவுடராகவும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா லைட்டாக குறகுறப்பாகவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சோப் தயாரிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்பட பொருள் வந்து சோப்போட பேஸ். இந்த சோப் பேஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. சப்போஸ் ஆன்லைனில் நாங்கள் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் கிளிசரின் கண்டென்ட் உள்ள சோப்பை கூட நீங்கள் இதுக்கு இந்த சோப் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் போல் நான் எடுத்திருக்கேன் சோப்போட பேஸு. இந்த சோப்போட பேஸ் வச்சு நம்ம தயாரிக்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம சோப்பு ப்ரிப்பேர் பண்ணி அந்த சோப் மோல்டில் நல்லா செட் ஆன உடனே நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட இந்த சோப்பு தயாரித்து ஒரு 8 மணி நேரத்தில் இந்த சோப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சோப் பேஸ் இல்லாமையும் சோப் தயாரிக்கலாம். அது வந்து காஸ்டிக் சோடா வச்சு தயாரிக்கணும். காஸ்டிக் சோடா வச்சு நம்ம சோப் தயாரிக்கிறோம் அப்படின்னா, சோப் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 40 நாள் வரைக்கும் சோப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வெயில்லையே நல்லா காயணும். எதுக்காக காய வைக்கிறாங்க அப்படின்னா, அதோட காரத்தன்மை வந்து குறையிறதுக்காக. அதோட காரத்தன்மை குறைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதனால் நம்ம சோப் பேஸ் வச்சு சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சோப் பேஸை நம்ம நல்லா உருக்கி எடுக்கணும், அதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. டைரக்ட் மெத்தடில் டைரெக்டாக ஹீட் பண்ணும்பொழுது டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 100 கிராம் போல் சோப் பேஸ் எடுத்துருக்கறனால நான் சேர்த்துக்கிற பொடி வந்து ஒரு 20 கிராம்லேருந்து 30 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் நான் இந்த நம்ம அரைச்ச அந்த மூலிகை பொடியை இதில் எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகும்போது நம்ம கீழே எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே எடுத்து வச்சுட்டு, கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமும் நீங்கள் கைவிடாமல் லைட்டாக கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆற ஆற வந்து டைட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து, அதாவது கஸ்தூரி மஞ்சளையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 25% குறைஞ்சதுக்கப்புறம், ஹீட் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சோப் மோல்டில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் சோப் மோல்டு இல்லை அப்படின்னாலும் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 8 மணி நேரம் கரைச்சி சோப் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம 100% ஒரு துளி கூட நம்ம கெமிக்கல் சேர்க்காத இந்த சோப் வந்து எல்லாருமே பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.